என்ன ப்ரோ பேட்டிங் இது, எல்லாருமே கொலாப்ஸ். மிடில் ஆர்டர் சுத்தமா இல்ல. தூபே, பிரிவிஸ் பக்கமான டீம் சிஎஸ்கே. ஆனா ஏன் இவ்வளவு ஃபார்ம் அவுட்ல வளர்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சிஎஸ்கே கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான். ஆனா என்ன, இப்போ ஒரு மேட்ச் தோத்தா அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க, ஒரு மேட்ச் தோத்தா அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க, அந்த மாதிரி கம்பேக் கொடுக்குறாங்க. இல்ல கம்பேக்னா சிஎஸ்கே ஒரே ரிக்வஸ்ட், கண்டினியூஸா அட்டஸ்டிக் எல்லாத்தையும் ஜெயிச்சிருங்க. ரொம்ப நாள் எங்களால ரொம்ப முட்டெல்லாம் கொடுக்க முடியாது, இருக்கிற அளவுக்கு கொடுக்குறோம். பட் அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸும் நீங்க பண்ணீங்கன்னா அதான் எங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். ஆக்ஷன்ல விட்டாங்க, அதே மாதிரி இந்த ஆக்ஷன்லயும் விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 28 கோடிக்கு 2 பிளேயர்ஸ் எடுத்தீங்க. ஒருத்தர் இப்ப டக் அவுட்லயே உட்காந்து நிற்கிறாரு, ஒருத்தர் வராது டொடக் 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நிற்கிறாரு. ஏதாவது ஒரு 2 6 அடிக்கிறாரு. புரியுது, யங்ஸ்டர்ஸ் நம்ம ப்ரெஷர் போடுறோம், அது என்ன பண்றது, அவ்வளவு பெரிய பிரான்சைஸ்ல அவ்வளவு காசு கொடுத்து எடுக்கும் போது நம்ம அவங்க விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல பண்றோம். ஆனா என்னன்னா, ஒரு பவர் பிளேல பார்க்கும்போது ஆஹா அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல பவர் பிளேல என்ன அடி அடிச்சாங்க சிஎஸ்கே. இந்த மேட்ச்ல பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா வருத்தம் இருந்தது. ஆனா அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஹோப் இருந்தது. அடுத்த இன்னிங்ஸ்ல பவுலர்ஸ் உள்ள வந்துருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், லாஸ்ட் மேட்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியும், பவுலர்ஸ் மேல ஒரு ஹோப் இருந்துச்சு. பட் போக போக டாட் பால்ஸ் நிறைய ஆட வேண்டிய சிச்சுவேஷன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்துருச்சு. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், சிவம் டுபே இவங்கெல்லாம் தான் நல்ல பேட்டர் சிஎஸ்கே பொறுத்த வரையும். அப்ப சஞ்சுவோட விக்கெட் விழுந்துருச்சு, நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, விக்கெட் விழுந்துருச்சு. இன்னொரு சைட்ல தூபேக்கு பெருசா கிளிக் ஆகல. ஜேமி ஓட்டன் எல்லாம் பெரிய இன்னிங்ஸ் ஆட இது பண்ண முடியாது, பினிஷரா ஒரு 6 2 6 அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அப்ப ருத்ராஜ் கிளீனா இருந்தாரு. இந்த இன்னிங்ஸோட கடைசி வரையும் நம்ம இருக்கணும், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும். ஆனால் அதிகமான டாட் பால்ஸ் ஆடினாரு, கடைசி வரையும் எடுத்துட்டு போனாரு. ஸ்டில் ருத்ராஜ் கெய்க்வாட் மேல தப்பே சொல்ல மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பால் சாப்பிட்டாரு, ரன் அடிக்கல அப்படின்னு. ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்ததுனால மட்டும் தான் நம்மளால 160 பக்கம் வரையும் வர முடிஞ்சது. இன்னொரு விஷயம், ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தேங்க் பண்ணும். நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன், ருத்ராஜ் கெய்க்வாடு அப்படியே அந்த ஒரு 32 ரன் எல்லாம் வரும்போது ரொம்ப பார்த்து அந்த டாட் பால்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இந்த மனுஷன் அப்படி பண்றாருன்னு பார்த்தா, அந்த 48 ரன் தாண்டணும் இல்ல, 49 ரன் தாண்டணும் இல்ல, அதுக்காக ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ண மாஸ்டர் கிளாஸ் என்னன்னா, அங்கே கொஞ்சம் டாட் பால்லாம் ஆடி அந்த ரன்னை தேத்திடலான்னு கடைசி வரையும் அந்த விக்கெட் கொடுக்காம ஆடி பண்ணாரு. ஜோக்ஸ் அப்பார்ட், ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பாராட்டி தான் ஆகணும். அங்க ஒரு இன்டென்ட் தெரிஞ்சது, அங்க ஒரு ஃபார்ம் தெரிஞ்சது. மேபி அடுத்தடுத்த வர கேம்ல ருத்ராஜ் வந்து கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல வர வாய்ப்பு இருக்கு. ப்ரோ இந்த சீசனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரையும் ஆடின பிளேயர்ஸே பெருசா கிளிக் ஆகல. இப்பதான் ஒரு கடைசி 2-3 மேட்ச் தான் பிரிவிஸ் வந்திருக்காரு. வரும்போதே பெரிய ஹோப் வைக்கிறது ஹோப் நம்ம வைப்போம், ஆனா அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயமே நடக்கணும்னு இல்லைல்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன், நிறைய டாட் பால் இன்னைக்கு பிரிவிஸ் ஆடினாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் சும்மா இருக்க முடியல. நான் ஆடுறேன், விக்கெட் போனாலும் பரவாயில்ல வந்து ஒரு இதை வச்சாரு. பட் கேட்சா விழுந்துருச்சு. அவர்கிட்ட இன்டென்ட் இருக்கு, பிரிவிஸ் கிட்ட இன்டென்ட் இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் ஒரு சில மேட்சஸ் ஃபெயில் ஆகிறது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு 4 மேட்ச் 40-50 அடிச்சா அதை அக்செப்ட் பண்றோம்ல, பிரிவிஸ்ப்பா சூப்பர்ப்பா கண்டா வர சொல்லுங்கன்னு பாட்டெல்லாம் போடுறோம்ல. அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு சில சின்ன விஷயங்களும் அக்செப்ட் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ப்ரோ கம்பேக் கொடுத்து உள்ள வர முடியுமான்னு கேட்டா, இப்ப ருத்ராஜ் கொஞ்சம் பாசிட்டிவ் சைனா தெரியுறாரு. சஞ்சு சாம்சன் மட்டும் தான் கடைசி வரையும் நிக்கிறாருன்ற ஒரு இது பிரேக் ஆயிருக்கு. பிளஸ் இப்போ கார்த்திக் சர்மா நீ பெருசா ஒன்னும் கிளிக் ஆகலனாலும் அந்த 6 4 அதெல்லாம் பாசிட்டிவ் சைன் தான். லாஸ்ட் மேட்சுக்கு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவா ஒரு சில விஷயம் பண்றாரு. அதெல்லாம் குட்டி ஹோப்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி இன்னும் தோனி உள்ள வந்துட்டாரு அப்படின்னா அந்த பினிஷிங்லயும் கொஞ்சம் லைட்டா செட் ஆகும். தூபேவும் கொஞ்சம் ஆடிதான் ஆகணும், அவரு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். தூபே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க போயிட்டு பரவாயில்ல விக்கெட் கொடுத்துட்டு போயிருங்க, பட் நிறைய பால்ஸ் எடுக்காதீங்க, டக்குன்னு விக்கெட் கொடுத்துட்டு போங்க. வருத்தம் ப்ரோ, சரியான வருத்தம் ப்ரோ. ஒரு 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் லைக் அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் ஏதோ விழும்போது உள்ள சர்ஃப்ராஸ் கான் வந்தது ஏன் நீங்க உருவில பயங்கரமா ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் பிளேயிங் லெவல்ல உருவில கொண்டு வந்திருக்கீங்க. நாட் டூ ஏர்லி. இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய மேட்சஸ் அந்த பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர்லாம் 2 விக்கெட் விழுந்திருக்கு. இவ்வளவு சீக்கிரம் இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வரணும்னு எந்த அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இம்பாக்ட் பிளேயரை தான் கொண்டு வரீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பேட்டர் விக்கெட் போதா கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு ஒரு 10வது ஓவருக்கு அப்புறம் ராமகிருஷ்ணா கோஷை கொண்டு வாங்க. ஏன் ஒரு பிரசாந்த் வீர் உள்ள கொண்டு வாங்க. 2 பேர் ஆல்ரவுண்டர்ஸ் தானே. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங்க்கு ஒரு இது தெரியுது இல்ல, பவுலிங்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அதை பண்ணாம ஸ்ட்ரைட்டா சர்ஃப்ராஸ் கான உள்ள கொண்டு வந்துட்டு பவுலிங் பண்ணும்போது முகேஷ் சௌத்ரி இல்லாம சமத்தியான அடி. மேபி முகேஷ் சௌத்ரி வந்திருந்தா பவர் பிளேல ஏர்லி அண்ட் விக்கெட்ஸ் 2 விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி விழுந்திருந்ததுன்னா ஜிடிக்கு அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனே கிடையாது, ஒழுங்காடுற பேட்ஸ்மேன் இல்ல, செட்டில்டு பேட்ஸ்மேனும்
இல்ல பவர்ஃபுல் பேட்டர்ஸோ கிடையாது. இந்த சீசன் வீக்கா தான் இருக்காங்க மிடில் ஓவர்ஸ் அண்ட் ஃபினிஷிங். ஸோ அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். இம்பாக்ட் லிஸ்ட்டை வந்து சரியா யூஸ் பண்ணல. அதுக்கு கிடைச்ச சரியான அடி தான் இந்த 2 பாயிண்ட் மைனஸ்ல போகுது. சிஎஸ்கே கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான். ஆனா என்ன, இப்போ ஒரு மேட்ச் தோத்தா அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க, ஒரு மேட்ச் தோத்தா அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க, அந்த மாதிரி கம்பேக் கொடுக்குறாங்க. இல்ல கம்பேக்னா சிஎஸ்கே ஒரே ரிக்வெஸ்ட், கண்டினியூஸா அட்டஸ்டிக் எல்லாத்தையும் ஜெயிச்சிருங்க. ரொம்ப நாள் எங்களால வந்து ரொம்ப முட்டெல்லாம் கொடுக்க முடியாது, இருக்கிற அளவுக்கு கொடுக்குறோம். பட் அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸும் நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் எங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். ப்ரோ மெகா ஆக்ஷன்ல தோத்துட்டோம் ப்ரோ. இந்த கேம் தோக்குறதெல்லாம் இல்ல ப்ரோ, மெகா ஆக்ஷன்ல தோத்துட்டோம். அது எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கலாம், அந்த மாதிரி பிளேயர் இருக்கலாம். அன்னைக்கு இந்த ஆர்சிபி மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் வெளில நிக்கிறேன். எங்க கிட்ட டிம் டேவிட் இருக்கான், உங்ககிட்ட யார் இருக்கான்னு கேக்குறாங்க. மனசாட்சியே இல்லாம கேக்குறான். ஏன்னா நீ டிம் டேவிட வச்சு ஒரு கேமை ஜெயிச்சுட்ட, புரியுதா? டிம் டேவிட் என்ன ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் அந்த டீம் என்ன ஃபார்ம்ல, அத வந்து இப்ப புது யங்ஸ்டர்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்லவா, கார்த்திக் சர்மான்னு சொல்லவா? உங்ககிட்ட டிம் டேவிட், எங்க கிட்ட கார்த்திக் சர்மா அப்படின்னு சொல்ல முடியுமா? தற்கூரின்னு போட்டு அடிப்பானுங்க என்ன. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதுதான் நம்ம மெகா ஆக்ஷன்ல நல்ல பிளேஸை விட்டுட்டோமோன்னு தோணுது. ஆனா இந்த 2 சீசன் 3 சீசன் அடி சிஎஸ்கேக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பாடமா இருக்கும். ஐயோ அடுத்த சீசன் மெகா ஆக்ஷனை மட்டும் கையே வச்சிடக்கூடாதுரா, மெகா ஆக்ஷன்ல எக்காரணத்துக்கு ஒன்றும் நம்ம வேஸ்ட் பண்ணாம இந்த ஃபார்ம் அவுட் பிளேயர் எல்லாம் எடுக்கக்கூடாது, ஃபார்ம் இன் பிளேயர்ஸே எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரினால மைனஸ் ஆலாம் கேட்காதீங்க. அந்த பையன் போனதுக்கு அப்புறம் இங்க நம்ம காலி கிட்டத்தட்ட பொட்டலாம். சஞ்சு ஆயுஷ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப சஞ்சுன்னு மட்டும் வந்துச்சு பாத்தீங்களா? சஞ்சு மட்டும் தான் வச்சு நம்ம இதாகிறோன்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அந்த பையன் இருந்தா ஒரு 30 ரன் வந்திருக்கும், ஆவரேஜா 30 ரன் இந்த கேமுக்கு வந்திருக்கும். அண்ட் அது ஃபைட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஸ்கோரா இருந்திருக்கும் ப்ரோ, ஷோரா. இதுவே என்ன, எத்தனை பால், ஒரு சின்ன மார்ஜின்ல தான் தோத்தாங்க. மேபி அந்த பையன் ஒரு 30 ரன், நான் சும்மா சொல்றேன், அதிகமா கூட அடிச்சிருக்கலாம். அப்படி வரும்போது அந்த கேம் இன்னுமே க்ளோஸரா போயிருக்கும். இம்பாக்ட் பிளேயர் அவ்வளவு சீக்கிரம் யூஸ் பண்ணோன்ற இது இருந்திருக்காது. உருவேல் இருக்க இடத்துல ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆயுஷ் மாத்திரே இருந்திருப்பாரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும். இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 150 ஷோரா வரும். ஏன்னா இவ்வளோ மேட்ச் அடிக்காத ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னைக்கு அந்த கேப்டன்சியை வந்து கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணுவார்னு நினைச்சேன். இன்னுமே சொல்றேன், ருத்ராஜை தயவு செஞ்சு திட்டுறதோ இல்ல ருத்ராஜை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதோ பண்ணாதீங்க. அதிக பால்ஸ் எடுத்தாரு தான், கொஞ்சம் இன்னொரு 10-20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சஞ்சு போனதுக்கு அப்புறம், தூபேவும் போனதுக்கு அப்புறம் அங்க ஆடுறதுக்கு பேட்டர்ஸ் இல்ல, நின்று ஆடுற பேட்டர்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் அதிகமா பால் எடுத்து கடைசி வரை நின்னதே கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அதை வந்து நான் முட்டுன்னு நினைச்சீங்கன்னா அது முட்டு கொடுக்குறேன்னே வச்சுக்கோங்க. ஆனா ப்ராப்பரா பார்க்கும்போது அது ஒரு நல்ல மூவ். ஈஸி வின்னு தான் ப்ரோ. அவனுங்க கிட்ட அந்த டாப் 3 செட்டில்டு. நம்ம கிட்ட ஆயுஷ் மாத்திரை என்ன பண்றாரோ அதை வந்து சாய் சுதர்ஷன் பண்றாரு. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஜாஸ் பட்லரு. உங்களுக்கு அதை தாண்டி வந்து ஒரு சில மேட்சஸ்ல நல்லா ஆடி கொடுக்கறதுக்கு சுக்மன் கில்லு, அதே போதுமே. நீங்க நல்லா பாருங்களேன், நம்ம வந்து மிடில் ஆர்டரு அதுக்கப்புறம் இருக்க பினிஷர்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நீங்க ஆன் ஆவரேஜா இப்ப டாப்ல இருக்க டீம்ஸ் எல்லாம் பாருங்களேன், மிடில் ஆர்டர்லாம் சொதப்புனாலும் டாப் ஆர்டர், அந்த டாப் ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டாப் 3ல அவங்களும் நல்லா ஆடுறாங்க. ஏன் நீங்க ஒரு எஸ்ஆர்எச் பாருங்க, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். அல்ல அபிஷேக் சர்மா ஒருத்தர் ஆடினாலே போயிடுது. அவரு கூட சேர்ந்து இப்போ இஷான் கிஷன். ஆர்ஆர் பாருங்க, வைபவ் சூரியவன்ஷி. ஜெய்ஷ்வால் இல்லைனாலும் வைபவ் சூரியவன்ஷி இன்டென்ட் காமிக்கிறாரா, இன்டென்ட் கொடுக்குறாரா, அதான் அவங்க டாப்ல இருக்காங்க. அவங்களுக்குமே அந்த ஒரு 4 விக்கெட் போனா ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஆர்ஆர்லாம். பட் ஸ்டில் அந்த ஓப்பனர் இருக்கிறதுனால தான் அதுதான் நம்ம ஆயுஷ் மாத்திரை மிஸ் பண்றோம் ப்ரோ. ஒரு மேட்ச் அடி வாங்கிட்டாரு அகில் ஹுசேன், ஃபர்ஸ்ட் வந்தோடனே அடி வாங்கினாரு. பட் அதுக்குன்னு நம்ம வந்து முன்னாடி ஒரு 4-5 மேட்ச் நல்லா பண்ணி கொடுத்தவரை ஏன்னா இந்த மேட்ச் சொதப்பிட்டே நான் கேட்க முடியும். கான்ஃபிடன்ஸ் ப்ரோ. இப்போ நமக்கே வந்து இந்த ஸ்கோர் வந்து பெருசா டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு இது இருக்கும்போது அவங்களுக்கு அது இருக்கும். அவங்க பெஸ்ட்டை ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு மீறி பேட்ஸ்மேன் ஆப்போசிட் டீம்ல நல்லா ஆடினா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரு ஒரு சில பால் சரி இந்தா முடிஞ்ச ஆடிக்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டாரு, அதுவும் ஆடினாங்க. சரி நான் ஒரு சான்ஸ் எடுத்து கொஞ்சம் ஃப்ரீ பாலே போடுறேன்னு போட்டாங்க, அதுவும் ஆடிட்டாங்க. விக்கெட் விழுந்திருந்தா பாராட்டி இருப்போம்ல, விக்கெட் விழல, என்ன பண்றது, அக்செப்ட் பண்ணிப்போம், அவ்வளவுதான். ஆமா, எம்எஸ் கிரவுண்ட் சைடு வந்தா என்ன பண்ணுவீங்க? கேப்டன் ருத்ராஜ் இல்லப்பா, எம்எஸ் தான். நீ பாக்கலையா? ஃபீல் செட்டப் ருத்ராஜ் பண்ணல, எம்எஸ் தோனி தான் பண்ணாரு. அங்க ருத்ராஜ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது எம்எஸ் மெசேஜ் கொடுத்தாரு, அதனால்தான் ருத்ராஜ் ஆடினாரு. இல்லைன்னா ருத்ராஜ் இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்க.
இப்ப எம்எஸ் வரல அப்படின்னா எம்எஸ் வரல, எம்எஸ் வராதனால தான் தோக்க போறாங்க, தோத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பேசுவீங்க. பேசுறவங்க அப்படிதான் ப்ரோ பேசிட்டு இருப்பாங்க. பட் எம்எஸ் வந்து ஒரு 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 இதுவா வந்து இந்த டீமை நம்ம ஒப்படைச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள போய் இது பண்ணா நல்லா இருக்காதுன்னு அது பெரிய மனுஷ தன்மது. இது நிறைய டீம்ல அப்படி பண்ண மாட்டாங்க, நிறைய பிளேயர்ஸ் இப்படி பண்ண மாட்டாங்க. நான் எழுதி சொல்றேன், எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபேன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் இந்த ஒரு சீசனுக்கு பார்க்கணுமா இல்ல வரப்போற இதுக்கப்புறம் வர விஷயங்களை நீங்க பார்க்கணுமா ப்ரோ? இப்போ எம்எஸ் தோனி வந்து அந்த நியூசிலாந்து மேட்ச் பார்த்திருப்பீங்க, ஒரு அப்செட்ல தான் இருந்தோம். அதே திருப்பி ஆனா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். அதனாலதான் மேபி இந்த சீசனை தாண்டி அடுத்த சீசனும் ஒரு ஆட வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆடாத பிளேயருக்கு எதுக்கு 4 கோடி, ஆடாத பிளேயர் எதுக்கு நீங்க ப்ரொமோஷன் பண்ணி இதுல இன்ஸ்டால போடுறீங்க, ஆடாத பிளேயர் வச்சு ஏன் ஸ்கேம் பண்றீங்க, இவ்வளவு கேட்டுட்டு இருந்தா அவரே என்ன பண்ணுவாரு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு. ஷோரா எம்எஸ்க்குலாம் ஷோரா நல்ல பிளே ஆஃப், ஐ மீன் நிறைய பிளே ஆஃப் வந்திருக்காரு, நிறைய கப் அடிச்சு கொடுத்திருக்காரு. ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் வேணும், இல்லாம எப்படி ப்ரோ? கண்டிப்பா வேணும். மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதாவது பிளே ஆஃப்ஸ்குள்ள போயிருக்கலாம், ஆனா போக முடியாது. அந்த மாதிரிதான் இருக்கு. வர மேட்சஸ் எல்லாமே ஜெயிக்கணும். அதாவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். பேட்டிங்ல ருத்ராஜ் ஜெயிக்கிறது யாருமே கை கொடுக்கல. சாம்சங் எப்படி மும்பை இந்தியன்ஸ் யாரும் கை கொடுக்கலையோ அதே மாதிரி யாருமே கை கொடுக்கல. என்ன ப்ரோ பேட்டிங் இது, எல்லாருமே கொலாப்ஸ். மிடில் ஆர்டர் சுத்தமா இல்ல. தூபே, பிரிவிஸ் பக்காவான டீம் சிஎஸ்கே. ஆனா ஏன் இவ்வளவு ஃபார்ம் அவுட்ல வளர்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நல்லா ஜெயிக்க வேண்டிய மேட்சஸ் எல்லாம் விட்டாங்க. இப்ப சன்ரைசர்ஸ் கூட ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு ப்ரெஷர் இருந்திருக்காது. அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயரை ரொம்ப அவசரப்பட்டு கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணிருக்கலாம் பிரிவிஸையும் தூபேவையும், முன்னாடியே இறக்கி விட்டு. அது விட இன்னொன்னு, இது உருவில் பட்டேல் வா 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 வான்னானுங்க. இப்போ வந்துட்டு ஏன் வராத போன்றானுங்க. நம்ம பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல. அவனுக்கு புரிஞ்சிக்கணும். ஆக்சுவலா ஒரே ஒரு மேட்ச் நிறைய இன்ஜுரிஸ் ஆயிருக்கு, இப்பதான் எல்லாம் ரெடி பண்றாங்க. ஒரு மேட்ச் அவர் விளையாடலான்னு சொல்லிட்டு அவரை போட்டு தாக்க கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா கெய்க்வாத் கூட தான் ஒழுங்கா விளையாடல, இன்னைக்கு விளையாண்டார்ல. இன்னைக்கு அவர் நிக்கல்னா ரொம்ப அசிங்கமா இருந்திருக்கும். அதாவது 120 கூட போகாம இருந்திருக்கும். அவரு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்மி பால் சாப்பிட்டாலுமே கூட இந்த பக்கம் நின்று ஆங்கரிங் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. 50 அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் 6 மட்டும் தான் அடிச்சாரு. ஸோ அவர்கிட்ட இன்டென்ட் இருக்குது, நம்ம தான் அவரை பேக் பண்ணணும். அது இன்ஜுரிஸே ஒரு காரணம். அதே மாதிரி ரொம்ப டெஸ்ட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு தோணுது. ஏன் டெஸ்ட் பண்றாங்கன்னா, போன வருஷம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். 3 லெஜெண்ட்ஸ் இருந்தானுங்க, அவங்களாலேயே தான் இந்த வாட்டி ரொம்ப சேஞ்ச் பண்றாங்க. ஆக்ஷன்ல விட்டாங்க, அதே மாதிரி இந்த ஆக்ஷன்லயும் விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 28 கோடிக்கு 2 பிளேயர்ஸ் எடுத்தீங்க. ஒருத்தர் இப்ப டக் அவுட்லயே உட்காந்து நிற்கிறாரு, ஒருத்தர் வராது டொடக் 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நிற்கிறாரு. ஏதாவது ஒரு 2 6 அடிக்கிறாரு. புரியுது, யங்ஸ்டர்ஸ் நம்ம ப்ரெஷர் போடுறோம், அது என்ன பண்றது. அவ்வளவு பெரிய பிரான்ச்சைஸ்ல அவ்வளவு காசு கொடுத்து எடுக்கும் போது நம்ம அவங்க விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல பண்றோம். இருந்தாலுமே வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இதுவா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மாவை தூக்கிட்டு நீங்க பிரசாந்த் வீருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். எப்படி நீங்க கார்த்திக் சர்மாக்கு இவ்வளவு சான்சஸ் குடிக்கிறீங்களோ, ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் கொடுத்துருப்பீங்க, ஒன்னும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் இல்ல. பிரசாந்த் வீரர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிபி கூட குரூஷியல் டைம்ல 43 ரன்ஸ் அடிச்சாரு. அதுவும் குர்னால் பாண்டியா யாருமே அட்டாக் பண்ண முடியாத போது அவர் அடிச்சாரு. சோ நீங்க அவருக்கு அதிகமா சான்சஸ் கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்டா இருக்கும். எதனால இம்பாக்ட்னா அவர் இன்னும் ஒரு ஆல்ரவுண்டர், உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் கிடைக்கும். 14 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தீங்க, ஒரு தடவை ஒரு ஸ்பின் போட்டிருப்பாரா பவுலிங்? ஒரு தடவை கூட இல்ல. இருந்த 2 மேட்ச்ல ஒரு வாரி கூட ஸ்பின் போடல. பஞ்சாப் கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அப்ப கூட அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அஞ்சே பவுலர் தான் வச்சிருந்தாங்க. பவுலிங் யூனிட்டை நம்ம குறை சொல்லவே முடியாது. சீசன் ஸ்டார்டிங்ல வச்சு செஞ்சானுங்க பவுலிங் யூனிட்டை. இப்ப அவங்க நல்லா பண்றாங்க, பேட்டிங் யூனிட் அப்படியே விட்டாங்க. ஒன்னு சாம்சங் அடிக்கணும், ஒன்னுல கெய்க்வாத் அடிக்கணும்னா எப்படி ப்ரோ? எல்லாருமே ஒன்னா 11 பேர் சேர்ந்ததான் ஒரு டீம். அந்த டீம் எல்லாருமே ஒழுங்கா விளையாடாதான் ஜெயிக்க முடியும். பஞ்சாப் டீமை பாருங்க, அவன் 265 சேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பவர் பேர்ல 120 ரன் அடிக்கிறானுங்க. நம்ம ஆளுங்க பவர் பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஐஎஸ்சி 75 தான் நினைக்கிறேன். அதுவும் சாம்சங் இன்னும் விளையாடுனதுனால பவர் பே யூஸ் பண்ணும் இன்டென்ட் இருக்கு. ஆனா இருந்தாலுமே பவர் பேல ரன்ஸ் அடிச்சு சேர்த்து வச்சுட்டாதான் நமக்கு பின்னாடி வர பேட்டர்ஸ் மேல பிரஷர் வந்துட்டு இருக்காது. சோ பேட்டிங் பக்கா கொலாப்ஸ். சாரி ப்ரோ, அவங்க ரோல்ஸ் கரெக்டா பண்ணல, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்போ கெய்க்வாத் அடிச்சாரு, கூட யாரா நின்றுக்கலாம். போன மாதிரி சாம்சங் அடிச்சாரு, யாரா கூட நின்றுக்கலாம். பட்டுன்னு அவுட் ஆயிட்டே போனா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க. பிரிவிஸ், தூபே இவங்க 2 பேர் ஃபார்ம் அவுட் ஆனது மிகப்பெரிய இதுவா பாக்குறேன். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய மைனஸா இருக்கு. சிவம் தூபேலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 6-7 ஏன் நம்ம பேர் கொடுத்தோம். ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளவு அழகா விளையாண்டாரு. சோ இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 கேட்ச் விட்டாங்க, இல்லன்னா அந்த 20 ரன்னும் வந்திருக்காரு. சோ அவரு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கே சீனியர் பிளேயரா அவரு தான் வந்துட்டு ஸ்டெப் அப் பண்ணி விளையாடணும். இல்லன்னா நீங்க டெஸ்டிங் தானே பண்றீங்க. தூபே முன்னாடி இறக்கி விடுங்க, இல்ல பிரிவிஸா ஒன்னு முன்னாடி இறக்கி விடுங்க.
ஸோ நீங்க டெஸ்டிங்னு சொல்லிட்டு கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த மிடில் ஆர்டர் கன்ஃபார்மா கொலாப்ஸ் ஆகும். மிடில் ஆர்டர் பக்கா வீக்கா இருக்கு. எவ்வளவு பேட்டிங் ஸ்ட்ராங் ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாங்களோ இந்த வாட்டி பேட்டிங் வீக் தான் ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஆனா அது ஒன்றும் பண்ண முடியாது. அஸ் சிஎஸ்கே ஃபேனா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வர 6 to 7 மேட்சஸ் ரொம்ப குரூஷியல். அதை எப்படின்னா நம்ம தலை 6 மேட்ச் ஜெயிச்சு அடிப்பார்ல அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படியே பண்ணாலும் போவோமான்னு தெரியல. ஏன்னா அந்த பக்கம் டெல்லி, இந்த பக்கம் ராஜஸ்தான், இந்த நடுவில் வந்துட்டான் சன்ரைசர்ஸ், பேட் கமின்ஸ் வந்தோடனே டாப் 3ல வந்துட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லா மேட்சஸ் ஜெயிச்சாலும் நம்ம உள்ள போவோமான்னு தெரியாது. ஸோ மேல இருக்கவங்க தோத்து நம்ம ஜெயிச்சாதான். ஸோ ரொம்ப குரூஷியலானது பிளே ஆஃப்ஸ் போறது மிகப்பெரிய டவுட். நம்ம கையில இருந்துச்சு. சன்ரைசர்ஸ் மேட்சும் இந்த மேட்சும் ஜெயிச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம உள்ள போயிருப்போம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் அப்படியே விட்டோம். அதை சொல்லுவாங்க ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துல வெளில போற டீம் இருக்குது, ஒரே வாரத்துல கம்பேக் பண்ற டீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயும் விட்டோம், செகண்ட் இதுலயும் கம்பேக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. 100 ரன் வித்தியாசம் ஜெயிச்சோம். இன்னைக்கு என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா 150 சுருட்டிட்டாங்க. ஸோ எல்லா மேட்சுமே நம்ம சாம்சங்கையோ கெய்க்வாதையோ நம்பிட்டு இருக்க முடியாது. மிடில் ஆர்டர் ஸ்டெப் அப் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி பிளேயர்ஸை கொஞ்சம் நம்புங்க. அவசரப்பட்டு இம்பாக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வராதீங்க. மிகப்பெரிய இம்பாக்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேயர்ஸ் வந்து அதிகமா சேஞ்சஸ் ஆகுறாங்க. ஸோ அப்படி சேஞ்சஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து மாத்திட்டே இருக்கும். கரெக்டான பிளேயிங் லெவல் இருக்கும்போது, கரெக்டான பேட்டிங் யூனிட் இருக்கும்போது ஓவரா சேஞ்சஸ் பண்ணி இந்த மாதிரி டீம்ல கொலாப்ஸ் தான் நடக்கதான் செய்யும். வந்து இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. ஆக்சுவலாக அந்த மும்பை மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஹோப் இருந்தது. கண்டிப்பாக வந்து சென்னை வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்துடும் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருந்தது. அப்போ இந்த மேட்ச் பார்த்தப்போ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ப்ரீவியஸு சஞ்சு சாம்சன் கிட்டேருந்து பயங்கரமாக இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு வரவே இல்லை. ப்ரீவியஸ் கிட்டேருந்தும் வரல. ஆனால் என்ட்ரிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரீவியஸ்க்கு கண்டா வர சொல்லுங்க சாங்கெல்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஆமாம், அதான் மிடில் ஆர்டரில் வந்து சர்ஃப்ராஸ் கானு இவங்களாம் வராங்க. சர்ஃப்ராஸ் கான்லாம் வராரு ஒழிஞ்சு கொஞ்சம் நின்னான்னா மிடில் ஆர்டர் வந்து ஓகேவா இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு வந்து கேப்டன் நாக்கு செமையா இருந்துச்சு. அது எல்லாரும் ஒரு பக்கம் விக்கெட் விட்டுட்டு இருந்தாலும் அவர் மட்டும் தனியா நின்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 50 அடிச்சிருக்காரு. அது ரொம்ப ஆக்சுவலா இந்த ஸ்கோர் ஓகே தான். இந்த நம்ம ஸ்டேடியமுக்கு இது போதும் தான் ஸ்கோர். ஆக்சுவலா என்னன்னா ஜிடி செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது நம்ம ஏர்லி விக்கெட்ஸ் ஒரு 2-3 விக்கெட் எடுத்திருந்தா மேட்ச் நம்ம கைக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அது எடுக்காதனால தான் ஸ்பின்னு கொஞ்சம் அடி வாங்கினாங்க எல்லாருமே. அகில் ஹுசைன் ஓவரும் அடிச்சாங்க பார்த்தீங்களா. சாய் சுதர்ஷன்லாம் போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. அந்த ப்ரீவியஸ் ஒரு கேட்ச் பிடிச்சாரு செகண்ட் இன்னிங்ஸில், அது நல்லா இருந்துச்சு. நேற்று மேட்ச் அளவுக்கு இல்லைண்ணா. நேற்று கிரவுண்டை சுற்றி காட்டினாங்க 2 டீமுமே. இன்னைக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவ்வளோ இல்லைண்ணா. எல்லா டீமும் வந்து 200 அந்த மாதிரி அடிக்கிறாங்க. சிஎஸ்கே ரொம்ப கம்மியாக தான் அடிக்கிறாங்க. அது எப்படி பாருங்க. எல்லா டீம்லயும் ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து இன்டென்ட் எடுத்து நல்லா அடிக்கிறாருண்ணா. இன்னைக்கு ருத்ராஜ் இன்டென்ட் எடுத்து அடிக்கல. அவர் வந்து கொஞ்சம் டாட் பண்ண பால்லாம் கொஞ்சம் சிங்கிள் ரொட்டேஷன் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும்ண்ணா. வாய்ப்பே இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப் போயிடுவாங்க. நெக்ஸ்ட் நாங்க. தேர்டு வந்து RR இல்லைன்னா SRH. இவங்க தான் வருவாங்க.